அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அரசியல் களமானது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது அப்படின்னே சொல்லணுங்க. தமிழகத்தினுடைய வெற்றி கழகம், அதாவது தாவேக ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை எட்டாத நிலையில பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவினுடைய ஆதரவை கோரியிருக்காங்க. ஸோ அந்த கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய லீமா ரோஸ் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைப்பது தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. தாவேகாக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய விவகாரத்தில் இருதரப்புக்கும் இடையே சுமூகமான உடன்பாடு எட்டப்பட அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் லிமா ரோஸ் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே பாஜக மற்றும் காங்கிரஸ் தரப்பில் இருந்து வந்த ஆதரவு குறித்த பேச்சுகள் அடிப்படக்கூடிய நிலையில இப்போது அதிமுகவுடான இந்த நேரடி பேச்சுவார்த்தை தமிழக அரசியலில் ஒரு பெரும் மெகா கூட்டணியை உருவாக்குவதற்கு அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. இருப்பினும் கூட போட்டியினுடைய இறுதியில் லிமா ரோஸ் ஒரு அதிரடியான ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் தாவேகாவுக்கு ஆதரவாக தொடங்கினாலுமே கூட இறுதியில் தமிழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தான் அமையும் என அவர் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். தவகவினுடைய ஆதரவை கோரிவிட்டு இறுதியில் எடப்பாடி பழனிசாமியே முதல்வர் நாற்காலியில் அமருவார் அப்படின்றது இவருடைய கணிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இப்போ வரைக்குமே அதிகார போட்டியை மேலுமே சிக்கலாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது குறித்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதிபட்ச முடிவாக இருக்கும். ஆனால் கட்டாயமாக சட்டசபையில் அவர் தன்னுடைய ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பான்மையை அவர் காட்டியே ஆகணும். ஸோ ஆளுநர் இந்த ஒரு விஷயத்தை அவர் தான் கொடுக்க போகிறாரு. ஒன்று பெரும்பான்மையை நிரூபித்து காட்ட சொல்ல போகிறாரு, இல்லைன்னா அதிகாரத்தினுடைய மற்ற கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்தை வாங்கிட்டு வர சொல்ல போகிறாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்றையாவது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக செய்தாகணும். செய்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியில் அவர் போய் அரியணை ஏற முடியும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக குடியரசுத் தலைவருடைய கீழே இந்த ஆட்சி போணுச்சு அப்படின்னா மீண்டும் 6 மாதங்களுக்கு பிறகு மறுதேர்தல் 234 தொகுதிகளிலும் நடக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்களானது வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது குறித்துமே கூட நம்ம எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ எல்லாமே தாவேக தலைவருடைய விஜய் கையில் மட்டும்தான் இருக்குது. பெரும்பான்மையை நிரூபித்து காட்டி தன்னுடைய ஆட்சியை அமைக்க போகிறாரா இல்லையா அப்படின்றது கூட எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தேகம்தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தி கொடுக்க போகிறாரா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகளானது இருக்குங்க. ஸோ எல்லாமே நம்ம வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்றத. நீங்கள் இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து விஜயனுடைய ஆட்சியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மூன்றாவதாக உருவாகி இருக்கக்கூடிய தாவேக கட்சியினுடைய வெற்றி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்குமே கூட தேர்தல் முடிவுகளை அமர்ந்து பார்க்காதவர்கள் கூட இந்த வருடம் எல்லாருமே அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருந்தது தேர்தலுடைய முடிவில் தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் மாற்றுக்கருத்தே கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா பாரம்பரிய திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடியது திமுக மற்றும் அதிமுக, இந்த ரெண்டு கட்சிகளுடைய வாக்கு வங்கிகளிலுமே இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ இதன் மூலமாக அதிக இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கு அப்படின்றது யாராலையுமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவு வெற்றி. அதோடு மட்டும் இல்லாமல் முதல் முறையாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தாவேகா வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதுலாம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ வரலாற்றில் பதிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை அப்படின்ற நிலையில் தாவேகாவுக்கு இன்னும் 10 இடங்கள் மட்டும்தான் தேவைப்படுது. இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர்கிட்ட உரிமை கேட்பார். இதுவும் நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த தேர்தலுடைய புள்ளி விவரங்கள் பார்க்கும் பொழுது தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி சுமார் 34.92% வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்திருக்குங்க. தொடர்ந்து 59 இடங்களை கைப்பற்றிய திமுக 24.19% வாக்குகளை பெற்றிருக்கு. அதே சமயம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய அதிமுக 21.21% வாக்குகளை பெற்றுள்ளதுங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகையில் ஆளும் கட்சியான திமுக ரெண்டுமே பெரும் பின்னடைவை
வந்து சந்தித்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக அதிமுகவை விட திமுக அதிக இழப்பை தாங்க சந்தித்திருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 37.7% வாக்குகளை பெற்றிருந்த திமுக தற்போது 24.19% வாக்குகளை மட்டுமே வந்து பெற்றிருக்கு. இது சுமார் 13.51% வாக்குகளுக்கு சரிவானதுங்க. வாக்கு எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுமார் 55 லட்சம் வாக்குகளை அக்கட்சி வந்து இழந்திருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த தேர்தலில் 33.29% வாக்குகளை பெற்றிருந்த அதிமுக தற்போது 21.21 வாக்குகளை மட்டுமே வந்து பெற்றிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12.08% சரிவுன்னு சொல்லலாம். அதாவது வாக்குகள் எண்ணிக்கையின்படி பார்க்கும் பொழுது 49 லட்சம் வாக்குகளை வந்து இந்த கட்சியை வந்து இழந்திருக்குங்க. திமுகவினுடைய கோட்டைகளாக கருதப்பட்ட தொகுதிகளில் தாவேக ஏற்படுத்திய தாக்கமே அதிமுகவை விட திமுக வந்து அதிகமாக வந்து சந்தித்திருக்குன்னு சொல்லணும். தமிழக அரசியலில் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடையாளமாக மட்டுமே வந்து பார்க்கப்படுதுங்க. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு வங்கியை புதிய கட்சி ஒன்று கணிசமாக பிரித்திருக்குது அப்படிங்கும் பொழுது வருங்கால அரசியல் களத்தை உன்னிப்பாக வந்து கவனிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த நிலையில தாவேக தலைவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு எந்த கட்சியோட தன்னுடைய வந்து இணைப்பை வந்து ஏற்படுத்திக்க போறாரு அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. அதோடு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில காரல் மார்க்ஸ் பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்திய புரட்சி அதிமுகவினுடைய புகழேந்தி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோத்து விட்டதாக கடுமையாக வந்து விமர்சித்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னும் வலியுறுத்தியிருக்காரு. அதாவது மக்களுடைய தீர்ப்பு தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில் புதிய ஆட்சி அமைய துணையாக இருப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு புகழேந்தி வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பாதாளத்துக்கு வந்து போயிட வேண்டாம் அப்படின்னும் பகிரங்கமாக தன்னுடைய வேண்டுகோளை வந்து கொடுத்துருக்காருங்க. ஸோ இதனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவளிப்பது குறித்து சிந்திக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அவர் டைரெக்டாக சொல்லாமல் ஒரு சூசகமாக வந்து உணர்த்தியிருக்காரு. இதை எல்லாமே அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சிந்திப்பாங்களா இல்லையா அப்படின்னும் கூட யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மக்களாட்சி நிலை பெறணும், ஒரு நிலையான ஆட்சி அமையணும் அப்படின்னா வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு வந்து ஆதரவு அளிக்கிறது குறித்து கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க எந்த அளவுக்கு சிந்திக்க போகிறாங்க அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு இன்னும் ஒரு சில இடங்கள் தான் வந்து தேவைப்படக்கூடிய நிலையில் புகழேந்தியினுடைய இந்த கருத்து அதிமுக மற்றும் தாவேக வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணுங்க. ஸோ யாரும் வந்து இவங்களுடைய கருத்துக்களை வந்து உடனே வந்து எடுத்துக்க போகிறதே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து தீவிரமாக வந்து ஆலோசனை செய்துட்ருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்க போகுது, விஜயை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அரியணை ஏறுறதுக்காக எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றது கூட யாருக்கும் தெரியாது. இந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.